எமதிடத்தில் சபதமிட்டிருக்கிறாய். சென்றேன் அயோத்திவரை நாடு நீர்வளம் நிலவளம் செல்வளம் பொருத்திய ஒரு நாடு. மன்னர் வாழ்க்கை, லோகிதாசன் வாழ்க்கை, சந்திரமதி வாழ்க்கை வாழ்க்கை என்று வாயார வாழ்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அரண்மனைக்கு சென்று பார்க்கின்ற பொழுது வேப்பலை தோரணங்கள், மாவளை தோரணங்கள், மின் விளக்குகள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறார். அரிச்சந்திரனிடத்திலே சென்றேன். அரிச்சந்திரா, இந்த விழாவாக நடந்து கொண்டிருக்கிறதே என்ன விழா என்று கேட்கின்ற பொழுது அவனுடைய மகன் லோகிதாசனுக்கு பிறந்த நாள் விழா என்று தெரிவிக்கிறார். யாரு வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கிறார் அரிச்சந்திரன். அந்த நேரத்தில் நான் சென்றேன். அரிச்சந்திரா, இந்த அடியனாகப்பட்டவன் உன்னை நாடி எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? உலக சேமத்துக்காக ஒரு யாகம் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஏராளமான பொன்பொருள் நமக்கு தேவைப்படுகிறோம். குடுப்பாய என்று கேட்டேன். சுவாமி, எவ்வளவு வேண்டுமானாலும் தாராளமாக கேளுங்கள், ஏராளமாக நான் ஒருவரே கொடுத்து விடுகிறேன் தெரிவித்தார். வேண்டும் 18 கோடியை தெரிவித்து கருமையாக்க வேண்டும் என்று தரகன் குடிக்க என்ன செய்வார்? எம தர்மனை வீரமாக மறச் செய்தி அரிச்சந்திரன் அடிமையாக்கினி. சந்திரமதி எங்கே? லோகிதாசன் எங்கே? காலகண்டன் இடத்தில் அடிமை. அரிச்சந்திரன் எங்கே? வீரமாக இடத்தில் அடிமை. எமதிடத்தில் சபதம் போடுவது, யார் இடத்திலே சபதம் போடுவது? வஞ்சித்தரி தோற்க மாட்டேன், வெற்றி வருவேன். இந்த நேரத்திலே காலகண்ட நாட்டிலே தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு தெரியா அசலாத்த குழந்தைகளும் லோகிதாசனும் தெற்ப உய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய லோகதண்டத்தை சர்ப்பமாக்கி லோகிதாசனை சர்ப்பம் தீண்டி இறக்கச் செய்கிறேன். இறந்து விடுவான். அப்படிதான் சந்திரமதி அழுகுவார், புலம்பிக் கொண்டிருப்பாள். தோற்க மாட்டேன், வருகிறேன். அக்கரேட்டும் இந்த நாடகத்தினுடைய கதை அப்படிங்க. அயோத்திபுரியை அழிக்கிறதுக்கு நம்ம சொல்றதில்ல. இப்ப நான் சொல்றேன், அந்த இது வேற இது வேறங்க. ஆனா அதுலயே குறியா இருக்காதீங்க. இந்த கதையோட கதை என்னன்னு பார்க்கணும். அதை பார்க்காம நீங்க இப்படி பேசுனீங்கன்னா வேற ஆள் உள்ள போயிருக்கேன், பயந்துக்கிட்டு உள்ள ஓடி இருக்கேன். நான் சரி தெரியாம சொல்றாங்க கதை. இந்த கதை வேற அது வேற. ராமருக்கும் அந்த பக்கம் அரிச்சந்திரனுக்கு எத்தனை ஆண்டுகள் மீறி வந்துச்சு உங்களுக்கு தெரியும். ராமாயணம் படிச்சதுதான் உட்காந்துருக்கு. நீங்க ராமாயணத்தை படிச்சிருப்பீங்க. அரிச்சந்திரனுக்கு ராமருக்கு எத்தனாவது தலைமுறை அதை சொல்லுங்க பார்க்கலாம்.
படிச்சுட்டு வந்தது போதும். ஆமா ராமருக்கு ஹரிச்சந்திரனுக்கு ராமனுக்கு இங்க இல்லைங்க, ஹரிச்சந்திரனுக்கு இந்த ராமருக்கு இடநிறவு எத்தனை ஆண்டுகள் போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனாவது தலைமுறை அப்படின்னு சொல்லணும். என்ன இங்க பாருங்க அண்ணா, உங்களுக்காக கதையை மாத்த முடியாது. இங்க பாருங்க, ஹரிச்சந்திரனுக்கும் இந்த ராமருக்கு இடநடுவே எத்தனை ஆண்டுகள் இருக்குது? ராமர் மூத்தவனா இல்ல ஹரிச்சந்திரன் மூத்தவனா? அப்ப எத்தனை ஆண்டுகள் கீழே? அவர் 1000 ஆண்டு கீழே. ஆமா, 1000 ஆண்டு. உங்களுக்கு சரி, அப்படியே சொல்லக்கூடாதுங்க. ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு தான் தெரிஞ்சுன்னு பேசக்கூடாது. அயோத்தி அழிப்பாங்க. யாரு வந்தாலும் அப்படி அழைச்சு அதுல சேர்ந்தவங்க சேர்ந்தவங்க வேற ஆள் கிடையாது. கொஞ்சம் மாத்தி பேசு. உங்களுக்காக மாத்த முடியாது, பேசாம இருக்கணும். ஆமா, நீங்க கோடீஸ்வரனா கூட இருக்கலாம். எங்க ஆளு வர்றாரு, அவருடைய உங்க ஆளு எந்த ஆளுங்க? உங்க ஆளு நான் வச்ச ஆளுங்க. அயோத்தியிலிருந்து வர்றாரு. நான் வச்ச ஆளுத்தேன். நான் வச்ச ஆளு, நீங்க வச்ச ஆளு இல்ல, நான் வச்ச ஆளுத்தேன். இப்ப வரப்போறான் தெரியுமா? அமைதியா உட்காந்து நாடகத்தை பார்க்கணும், கெடுக்க கூடாது. நன்னா சிறப்பா இருக்கீங்களா? பேசா இருக்கிறேன். காத்தோட திதி பிரசனம் பண்ணணும் படிக்கிறதுக்காக அகத்திலிருந்து ஒவ்வொருத்தரா வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கோம். உன் பேரு கோயிந்தே, என் பேரு அழகரா. அடே, நம்மளாம் விளையாட்டு பிள்ளைகளா இருந்தாலும் ஒவ்வொரு அகத்திலிருந்து ஒருத்தர் வருவோமோ இல்லையா? எதுக்கு வந்திருக்கோம்? இந்த கானகத்துல வந்து தெருப்பையெல்லாம் கொய்து கொண்டு போய் இன்னைக்கு திதி பண்ணணும், திதி பிரசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம திதி பிரசனம் பண்ணுங்கிறதுக்காக. ஆமா, இப்போ உங்க அகத்துல இருந்து நீ வந்துட்டேன். ஆமா, என் அகத்துல இருந்து நான் வந்துட்டேன். ஆமா, நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்த? இருவரை என் அகத்துல இருந்து நான் வந்துட்டேன். இருந்தாலும் பாருங்க, நம்ம காலகண்ட ஐயர் இருக்காரு பாருங்க, ஐயங்கர் அகத்துல யாருமே வாரிசு கிடையாது. இருந்தாலும் விலை கொடுத்து வாங்கியிருந்தா பாருங்க, சந்தியமா மகன் கிச்சான் லோகிதாஸ், அவனை வந்து நம்ம கூட அமைச்சுட்டு இருந்தான். அவன் சின்ன வேண்டா, இவ்வளவு அழகா வந்துட்டான் பத்தியா? அவன் நடந்து வந்தான் பாடுறா, அவன் பேசி நடையழ கட்டுமல்லடா, அவன் கதை சொல்லிட்டு வந்தான் பாடுறா, கதை சொல்லிட்டு வந்தான் பாரு. அந்த கதையிலே என் கால் வெளியில குறைஞ்சிருத்துறா. உனக்கு அப்படி பேரா வாழ்ந்துட்டு இருக்கான். நல்ல வைடூரியம் கோமேரதான் புஷ்பரெல்லாம் போட்டு அப்படி அவங்க அம்மா வளர்த்துட்டு இருந்தாளாமாடா. அப்படி இருக்கும்போது பாரு, விலை கொடுத்து வாங்கின உடனே சோறு கூட கொண்டாடா அந்த பிச்சான். நீ என்ன சாதம் கொண்டாந்துருந்தேன்? நான் தயிர் சாதம் கொண்டாந்து. நீங்களாவது தயிர் சாதம், நான் என்ன சாதனை கொண்டாந்துருக்கேன்? நீ என்ன சாதம் கொண்டாந்துருக்க? சர்க்கார் பொங்கல். சர்க்கார் பொங்கலா? சர்க்கார் பொங்கல், சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். அதே சக்கரை பொங்கல் காணும். அந்த சக்கரை பொங்கல்லாம் கொண்டு சாதம் கட்டிட்டு வந்துட்டே இருந்தோம். சரி, நீ சாதத்தை கட்டிட்டு வந்துருந்தேன். வந்தோட பாருங்க, நம்ம சாப்பிடறதுக்கு வழக்கம் என்ன தெரியுமா? நம்ம வழக்கம் என்ன தெரியுமா? என்ன வழக்கம்? தண்ணி அடிச்சுதான் சாப்பிடுவோம். சாப்பாடு மூட்டை கட்டி கொடுப்பா. ஆமா, அந்த சாப்பாடு பிரியணும்னா கீழே தண்ணி டப்பு டப்புன்னு அடிக்கணும் சோத்து மூட்டையில. அப்பதான் அடிச்ச உடனே சோறு பிரியும். நம்ம சாப்பிடலாம்னு வாய் எடுத்து வைக்கும்போது அந்த கிச்சன் நம்மளை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கடா, நாங்க ஆளுக்கு ஒரு குடி சாதம் தான் தரோம்னு சொன்னோம். ஆமா, அதுக்கு அவன் என்ன சொன்ன, உங்க கையில வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்து விட்டான்டா. உங்க கையில வாங்கி சாப்பிட்டா சின்னவனா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் சத்தியம் சத்தியம் சொல்லிட்டே இருக்கான்டா அவன். நீ எல்லாம் விட்டா நாளைக்கு வாங்கி தின்று இருப்ப. அவனாவது கேட்டு போயிட்டான். நான்னா சும்மா இருக்க மாட்டேன், நாளைக்கு வாங்கி திட்டு தான் வந்திருப்பேன். எனக்கு கொடுக்கறது வேணாம்னு சொல்லுவோம். அரே, சின்னவனா இருந்தாலும் பாரு, பட்டியா இருந்தாலும் பரவாயில்ல,
தாத்தா சொன்னது தெற்பி குழியது வந்திருக்கிறேன் நானு அப்படின்னு ஓடுற ஜலத்துல தண்ணியில குடிச்சு பசி தீர்க்கலான்ட்டு போனான்டா. அந்த தண்ணி கூட அவனால குடிக்க முடியாம போயிருக்கு. முதக்கையெல்லாம் தூசி வந்து விட்டுட்டான். இரண்டாவது கையெல்லாம் செடி சத்தியாவது விட்டுட்டான். மூணாவது கையெல்லாம் புழு பூச்சியாவது விட்டுட்டான். நான் கூட சொன்னேன் தாத்தா பாத்துக்கிட்டாடா இருக்காரு, 2 கை சேர்த்து குடுறா அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னாரு, 3 கை தான் தாத்தா சொன்னது, இந்த 2 கை சேர்த்து குடிச்சா சத்தியத்தை பங்குன்னு சொல்லிட்டு பட்னியாவே கூட வந்தான்டா. ஆமாடா, தண்ணி கூட குடிக்காம வந்துச்சா. நான் கூட சொன்னேன், டேடி சின்னவனா இருக்கேன், உன்னால திருப்பு செய்ய முடியாது, நாங்களே பெரிய ஆளா இருக்கோம், நாங்க திருப்பு தரோம்னு சொன்னோம்டா. அவன் என்ன சொன்னா, நானே போய் தெருப்பருக்கு போறேன்னு போயிட்டு வந்தேன். அந்த புதர் பக்கம் போயிருக்காடா, போய் பாத்துட்டு வாயேடா, பாடுறா சேர்த்து பாத்துட்டு வாடா. ஏடா சொல்ற, பாம்பு கடிச்சு லோகிதாசி இறந்துட்டாடா. பாம்பு லோகிதாசி இறந்துட்டாடா. என்ன சொன்ன, கிச்சா திருப்பதிக்கு போனா பாம்பு வந்துட்டு இறந்துட்டானா? டேய், அவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புறாங்க? அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? நீங்களா பெரியவாளா போறீங்க, என் மகன் சின்னவன், நீங்க பக்குவமா காட்டு கூட்டிட்டு போய் கொண்டாந்து வீட்டுல கொண்டாந்து விடுங்கன்னு சொல்லும் போது இப்படி பாம்புக்கு பழி கொடுத்து வந்து நிக்கிறேன்டா பாவி. டேய், அவன் கூட வந்தான் பாடுறா, அது கூட நான் கவலைப்படலடா. வேற எதுக்கு கவலைப்படுறேன்? அவன் நடந்து வந்தான் பாடுறா, அது கூட நான் கவலைப்படல. அவன் சாப்பிடாம இருந்தான் பாடுறா, அது கூட நான் கவலைப்படலடா. அவன் தெருப்பு கொய்ய போனான் பாடுறா, அது கூட நான் கவலைப்படலடா. அவன் பாம்பு பக்கத்துல வந்துச்சு பாடுறா, அது கூட நான் கவலைப்படலடா. அவனை கடிச்ச பாம்பு உன்னைய கடிக்கலதான்டா கவலைப்படுறேன். அது உண்மைதான்டா. நான் நினைக்கிறேன் அவனுக்கு கடிச்ச பாம்பு உன்னை கடிக்காம விட்டுச்சுடா. பாம்பு என்னை கடிச்சிருக்கு. பாம்புக்கு எதுல விஷம்? எனக்கு உடம்பெல்லாம் விஷம், அதனால பாம்பு என்னைய கடிக்காதுடா. டேய், உங்க அம்மாட்ட போய் பொறுமையா சொல்லணும்டா. நான் போன உடனே அம்மா உங்க மகனை பாம்பு திண்டி இறந்துட்டான்னு சொன்னா 1 வீக் 20 பையாயிரும்டா பாவி பேரு. அதுக்காக நீ புத்து, நான் பாம்பு. சரி, என்னைய கடிச்சு நீ செத்த. என்ன மசருக்கடா உன்னைய கடிக்கிறது? சரி, நானே பாம்பு, நானே புத்து, நானே கடிச்சு, நானே நீயே செத்த. நானே நீயே செத்து. சரி வேண்டாம், எதுக்கு இந்த ரொம்ப பொறுமையா போய் சொல்றோம்னா விளையாடுறமா இருந்தாலும் அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க என் மகனை பத்திரமா கூப்பிட்டு இருந்தாங்க சொன்னாங்கடா. அவங்கள்ட்ட எப்படா பதில் சொல்றது? கருணாகம் தீண்டியதால் மகன் இறந்தான், காளகண்டர் வீட்டிலே தாய் இருந்தால், வருவான் பிள்ளை என பார்த்திருந்தாள், வழி மீது விழி வைத்து காத்திருந்தாள். கருணாகம் தீண்டியதால் மகன் இருந்தான், காளகண்டர் வீட்டிலே தாய் இருந்தால், வருவான் பிள்ளை என பார்த்திருந்தாள், வழி